ஹே எல்லாருமே, திஸ் இஸ் வீடியோஸ் ட்ரான்ஸ்லேஷன் தான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிட்னாப் பை சைக்கோ மாஃபியா தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 5 பார்க்கலாம். போன பாட்டு இதோட வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஜேகேவும் இப்போ பப்ளிக் வந்துட்டுருப்பீங்க. ஸோ அதோடய முடிச்சிருந்தேன். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். தென் நீங்களும் ஜங்குக்கு அப்படி வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் அவனும் உங்களுக்கும் எதிராக பேசிகிட்ருக்கான். நீங்களும் பேசி ஜாலியாக வந்துட்டுருக்கும் போது ஒரு 2 பேர் குடிச்சிட்டு சாம போதையில் வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஹே ஸ்வீட் பாருடா ஒரு பொண்ணு. அவங்க வந்து உங்ககிட்ட தான் வராங்க. ஜங்கு பார்த்துட்டு யாருடா நீங்கள்? ஹே மேன், யார் நீ? இவ்வளோ ஒரு அழகான பொண்ணு குடியா? என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்ருக்கான். ஜங்குக்குலாம் ரொம்ப கடுப்பாயிடுது. ஸோ ஜங்குக்கும் குடிச்சியா போயிட்டே இருக்கும். தேவையான இந்த ஒம்பளுக்காக ஜங்கு சண்டை வேண்டாம், வா போயிடலாம், நீ கம்முருவேன். யாரை பார்த்து நல்லா அழகாக இருக்கா அப்படி இருக்கான்ற அப்படி சொல்லிட்டு ஒரு பஞ்சு தான். பக்கத்தில் இருக்கிறவன் இன்னொருத்தவன் என் ஃப்ரெண்ட் எப்போ அன்னி குத்துவான்னு சொல்லிட்டு அவன் வந்து குத்துவான்னு வரும்போது ஜங்குக்கு எப்படியே பிடிச்சி அடிச்சு ஃபைட்டில் நம்ம ஜங்குக்கு ஜெயிச்சுட்டு வந்துடுறான். அப்படியே அவன் ட்ரெஸ்லாம் கசிஞ்சு வச்சுட்டு பயங்கலாம். ஜங்கு ஏன்டா அப்படி பண்ணுறா? எதுக்கு அவங்ககிட்ட தேவையில்ல சண்டை? உன்னை பற்றி என்ன பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவங்களை கூப்பிட்டு போகலான்னு அவன் கீழே படுத்துருக்கான். ஒரு நைட்டு என் கூட தங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வயனை கேட்குறான். உடனே தங்கு அப்படியே ஒரு மிதி மிதிச்சிட்றான். அப்போதான் அவன் அங்கேயே மயக்கப்பட்டு வந்துட்டான். வயனெலாம் கடுப்பாயிட்டு இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களே தெரில அப்படி சொல்லிட்டு வயனை ஒரு ஏகே கூட வந்தாரான். ஸோ வயனை எப்படியோ சேஃப்டியாக போய் வீட்டில் விட்டுட்டு அவள் பெட்ரூமில் போய் லைட்டை போடுற வரைக்கும் ஜேகே எப்படி பார்த்துட்டே இருக்கிறான். வயனை அப்படியே லைட்லாம் போட்டுட்டு கிளம்பு, மணி ஆயிடுச்சு பார், 10:30 ஆயிடுச்சு, போ வீட்டுக்கு, அப்புறம் உங்கள் அம்மா தேட போகிறாங்க அப்படி சொல்கிறான். நீங்களும் அப்புறம் வந்து சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஸோ ஜங்குக்கும் சரி ஓகே பாய் சொல்கிறான் போயிடலாம். ஸோ அப்படியே தான் அப்படியே தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களும் ஜங்குக்கும் இப்போ காலேஜ் போயிட்டுருக்கீங்க. வீல் கூட வருவான், அவன் தனியாக வருவான், மியா அவன் பின்னாடி கூட வருவான். மியா ஏதாவது அண்ணன்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு டேன் கேட்குறான். எதுவுமே அதை பற்றி பேச்சே எடுக்கலை அப்படின்றான் மியா. ஐயோ ஏன்டி பண்ணுறேன், எப்படியாவது பையனை லவ் பண்ண வை, அப்படி இல்லைன்னா நான் குடிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்றான். சரி பிளாக்மெயில் பண்ணாத, நான் அப்படியே அண்ணன்கிட்ட பேசுகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு டேன் போய் ரொம்ப வந்துட்டுருக்கான். ஸோ வயனும் ஜேகேவும் இப்போ காலேஜ் கூட போயாச்சு. ஸோ அப்படி தான் காலேஜில் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேவும் டேன் நினைக்கிட்டு மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டேன் கேட்குறான். இப்போ பாரு வயன் என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கானு உங்கள் முன்னாடியே காட்டட்டுமா அப்படின்றான். தான் அவன் ஒன்று தான் நினைக்கிறான். பாரு இப்போ பாரு அப்படி சொல்லிட்டு அங்கேயே ஏதோ ஒரு பொண்ணை இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறான். அங்கே எதுவும் வாங்கி பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகிறான். ஜெலஸ் ஆகுது அவளுக்கு. இல்லை ஜேகே இப்போ எப்படி அவள் பொண்ணுக்கிட்ட பேச முடியும், என்கிட்ட பேசாமல் அவள் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும், அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. டேன் நோட்டீஸ் பண்ணுறான், என்னடா இது அப்படின்ற மாதிரின்ட்டு. பிகாஸ் நீங்கள் ஒரு பக்கம் மறைச்சி பார்த்துருக்கீங்க, இங்கே பக்கம் ஜங்குக்கு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்ருக்கான். உடனே நீங்கள் அப்படியே நான் வரேன் அப்படி சொல்லிட்டு யாரா ஜங்குக்கிட்ட வந்து ஜங்கு அப்படின்றீங்க. வயன் இட்ஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த பொண்ணு முழிக்குது, யாருடா நீங்களாம் அப்படின்ட்டு. அவன் ஆக்சுவலி அந்த பிளான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிருப்பான் என்ன இதுன்ட்டு. சரி நான் இந்த பொண்ணு கூட இன்றைக்கி நான் அவுட்டிங் போகலான்னுக்கிறேன் அப்படி சொன்ன வாங்கிக்கலாம். அது அவுட்டிங் போறியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கேட்குறா. ஆமாப்பா எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும், அதுக்கு நான் இருக்கிறேன், எனக்கு உங்க போய் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று நீங்கள் கடுப்பாகிட்டு அது போர் அடிச்சிச்சா சொல்லிட்டு ஆனால் மறைச்சிட்டே நீங்கள் வந்து வெளியே வந்துடுறீங்க, போயிடுறீங்க. டேன் பார்த்து சாம்பார் சிரிப்பு. இந்த பொண்ணு காதை துப்புற அளவுக்கு ஏன்டா அப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டேன் செம்மையாக சிரிக்கிறான். ஜேகே மூடுறான் அவன் வாய சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பையன் போயிடாதடி அப்படி சொல்லிட்டு அவன் கோச்சிக்கிட்டு போகிறானே. வயன் பின்னாடியே ஜங்கு போகிறான். வயன் சாரி வயன் தெரியாமல் பண்ணிட்டேன்டி, ப்ளீஸ் சாரி நீன்ட்டு பேசாதடா. அந்த பொண்ணுக்கிட்ட அவுட்டிங் போகணுன்னு சொன்னால கிளம்பு நான் வேறு ஒரு பையனை பார்த்துக்குறேன் போ சொல்கிறீங்க.
உங்கள் கையை பிடிச்சி ஜங்குக்கு அப்படி ஒரு இழுதான், அப்படி போய் அவன் மேலே போய் விழுந்துடுறீங்க. ஜங்கு கூட பார்த்துட்டு நான் சொன்னேன், யார் ஒரு பையனை பாப்பியா, பாரு யூ ஆர் மைன், நீ என்னோடது. ஆஹா உன்னோடதா, அப்படி எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், அப்போ எனக்கு எப்படி இருக்கும், உனக்கு நானா எனக்கு நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வயன் என்னை டீப்பாக லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு கொஸ்டின் கேட்டோன்னே வயன் அது திக்காதடி சொல்கிறேன், எஸ் ஐ ஃபால் இன் லவ் வித் யூ அப்படின்றான். ஜங்குக்குலாம் அதை கேட்டோடனே அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நானும் பண்ணலாம்ல, நானே நீங்களும் அப்படின்ற மாதிரி தலை மட்டும் ஆட்டுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டான். நீங்களும் அப்புறம் ஒரு பக்கம் போயிட்டீங்க. அப்புறம் ஈவினிங்காக வரீங்க 2 பேரும். இவன் நம்ம 2 பேர் தான் லவ் பண்ணுறோங்க, நம்ம டேட்டிங் போகலாமா. டேட்டிங்கா ஜங்குக்கு, நீ டேட்டிங்லாம் அதுக்குள்ளேவா, போகலாண்டி வாடி, நீ நைட்டு போகலாண்டி எப்படி சொல்கிறான். சரி ஓகே பட் ப்ராக்டிக்கல் இருக்கேடா, ப்ராக்டிக்கல்லாம் பார்த்துக்கலாண்டி வாடி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம போய்க்கலாமா. இன்றைக்கி செம்மையான டே, ஸோ ஃப்ரைடேனால நல்லாயிருக்கும், சூப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்களும் ஓகே அப்படி சொல்கிறது. இதெல்லாம் டைம் கேட்கும்போது பக்கத்தில் எப்படியா பிடிச்சிட்டு என்னடி இவங்க டேட்டிங் வரைக்கும் போயிட்டாங்கன்னு இன்னுமே எதுவுமே சொல்லலையா, அவன் லைனை கொள்கிற நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொன்ன மாதிரி மியா ஒரு பக்கம் கூட அவங்க சரி விட்டுறேன் இந்த தாட்டி. தெரிஞ்ச அங்குக்கு நீங்கள் 2 பேரும் போயிட்டீங்க வீட்டுக்கு, அவருக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டீங்க வீட்டுக்கு, ரொம்ப கதை அடிக்காமல். பிகாஸ் நீங்கள் வேறு இதுக்கு போகணும்ல, டேட்டிங் போகணும்ல. ஸோ அப்படி 2 பேருமே இப்போ டேட்டிங் கிளம்பி ஒரு இடத்துல மீட் பண்ணுறீங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 போல் இருக்கும். அந்த டைமில் 2 பேருமே டேட்டிங் போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே ஒரு ஸ்பாட்டில் நிற்கிறீங்க. அங்கே யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க. ஸோ அங்கேருந்து போய் வயன் அப்படின்றான். அப்படியே லைட்லாம் அப்படியே டக்குன்னு வருது. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இது, அவன் ஒரு பொக்கே கையில் எடுத்துகிட்டு அப்படியே வரான். அப்படியே எடுத்து உங்களுக்கு அப்படியே நீல் டவுன் பண்ணி கொடுக்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஐ லவ் யூ அப்படின்றான். நீங்கள் அப்படியே வாயில் கை வச்சுட்டு அப்படியே மீ டூ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அங்கே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது உடனே உங்களுக்கு அப்படியே தூக்கி வேறு போட்டுருச்சு. சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவன் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 2 பேருமே உள்ளே போகிறீங்க. யாருமே கிடையாது. அவங்க உங்களுக்காக ப்ரைவேட்டாக நீங்கள் 2 பேருக்காக மட்டும் செஞ்சுருக்கான். நீங்களும் வேண்டியதெல்லாம் அப்படியே சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் ஆர்டர் பண்ணுறான். அப்புறம் ஜங்குக்கு சாப்பிட்றான். நீங்களும் சாப்பிட்டுட்டு சரி ஜங்குக்கு போகலாமா அப்படின்னு, இரு இன்னும் கொஞ்சம் சுற்றிட்டு போகலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:30 ஒரு 1 hour ஆயிடுச்சு. 9:30 அப்போ லைட்டாக இடி இடிக்குது. நீங்கள் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. இடி தானே இடிச்சது, இதுக்கு ஏன்டி. இல்லை எனக்கு இடினா பயம், நான் வீட்டில் தனியாக இருக்கும் போதெல்லாம் இடி வந்தால் இப்படி தான் பில்லோ ஹக் பண்ணிப்பேன். இப்போ நீ தான் என் கூட இருக்கல, நான் தான் ஹக் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியா சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணா உன் வீட்டில் தங்கிட்டுமா. ஏன் நான் தப்பாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு நீங்கள் கேட்குறீங்க. இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ தென் ஜங்குக்கு இங்கே பாரு கப்புள்ஸாக இருக்கும், இன்றைக்கி தான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறோம், கொஞ்சம் நாளை மறக்கவே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஜங்குக்கு பார்த்திங்கன்னா பைக்கில் தான் வந்திருப்போம். நீங்கள் ஐயோ இந்த டைமில் டாக்ஸி கூட கிடைக்காது, இப்போ என்ன பண்ணுறது. சாமியும் தேடி இன்னைக்கு மழை பெய்யுது, நீயும் நானும் வேறு லெவல் ஃபீலிங் டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு என்னடா பண்ணுறேன், சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையில் 2 பேரும் போகிறீங்க. அங்கே யாருமே கிடையாது. நீங்கள் ஜங்குக்கு படுத்து அந்த ரோட்டில் நடந்துகிட்ருக்கீங்க. ஐ மீன்ஸ் சவுத் கொரியாவில் நீங்களும் ஜங்குக்கு போயிட்டுருக்கீங்க. ஒரு குடை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரல, அவனை எடுத்துகிட்டு வரல. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக்கு அப்படியே வண்டி தள்ளிட்டு வரான். நீங்கள் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஒரு இடத்துல சரி நம்ம ஒரு இடத்துல தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறீங்க 2 பேரும். தென் அப்படியே சொல்லிட்டு இப்போ ஹோட்டலில் புக் பண்ணி 2 பேர் தங்குறீங்க. 2 பெட் இருக்கிற மாதிரி ஒரு புக் பண்ணுறீங்க. பிகாஸ் இப்போ தான் லவ் பண்ணிருக்கீங்க, காலேஜும் சேர்ந்துருக்கீங்க. ஸோ அதுக்குள்ளே எதுக்கு நமக்குள்ளே அப்படின்ட்டு ஸோ ஜங்குக்கு பார்க்குறான். நீங்கள் ரொம்ப வெட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு லைட்டாக மூடு சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஜங்கு இதெல்லாம் நமக்குள்ளே வேண்டாம்,
நமக்கு இப்போ தான் ஒரு ஏஜ் வந்திருக்கும், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. என்னடி கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருமே இப்போலாம் புதுசு புதுசாக எல்லோரும் இப்போயே எல்லாமே முடிச்சிடுறாங்க. என் ஸ்கூல் படிக்கும் போதே 2 பேரும், அந்த 2 பேரும் இருந்தாலும் எல்லாமே முடிச்சிருச்சு. நீ ஏன் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். எனக்கு ஷையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறேன். சரி ஓகே கிட்ட வான்னு சொல்கிறோம், நீங்கள் கிட்ட வரீங்க. சரி 2 பேருமே அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜங்கை பார்த்துட்டு இந்த கிஸ்ஸிங்கே எனக்கு டே போடும் போய்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே விடு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் சொல்லிட்டு 2 பேர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டிங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் இப்போ கிளம்பி அப்படியே காலேஜ் போயிடுறீங்க. தென் ஜயாங்கும் மியா அப்புறம் சுபேக்காரும் கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் எங்கே தானே இது போனீங்க? சும்மா டேட்டிங் மாதிரி தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. டேட்டிங்கா 2 பேருமேவா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே தலையாட்டோன்னே நீங்களும் அப்புறம் கேஸ் வாங்க எல்லாம் போகலாம், அப்புறம் மணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டீங்க. ஸோ தென் ஜங்குக்குலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் உங்கள் கூட லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் லவ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் ஜங்குக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி தான்டா டேஸ் ரொம்பவே ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் வந்தால் ஒரு பர்சன் ஒருத்தவங்க பாடி கார்டு கிட்ட, இங்கே பாரு ஒருத்தவனை தான் நம்ம முடிச்சிருக்கோம், இன்னும் எத்தனை பேர் இருக்கிறானுங்களே தெரியல, அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட எனிமீஸை விடுங்க, இப்போ நம்மளோட ஒருத்தவங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பரை கொண்டவங்கள கண்டிப்பாக விடக்கூடாது. எப்படி அவள் கொல்லலாம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு பையன் கொண்டு இருக்க மாட்டான், யாரோ ஒரு பொண்ணு தான் கொண்டிருப்பா. அதனால் கண்டுபிடிக்கணும் யார் கொன்னாங்கன்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த பையன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்க பாடி கார்டும், ஓகே சார் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறோம், பட் அவங்க ஃபோனை ட்ரேஸ் பண்ணி போனாலும் ஒரு கட்டத்தில் அது வந்து கட் ஆகிடுது, என்ன பண்ணுறதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலை, என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்ற மாதிரி அந்த பாடி கார்டு சொல்லிட்டு, நமக்கு ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கோல்டாக பேசுகிறாங்க. இல்லைன்னா இந்த நேரத்துக்கு நான் எங்கேயோ இருந்திருப்பேன், இவனால் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்புறம் சரி கார் எடுங்க நம்ம ஒருத்தவங்களை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்லிவிட்டு இப்போ அந்த பிளாக் கலர் காரில் ஏறுறாங்க. ஸோ இப்போ ஏறிட்டு எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. அவங்க நிறையா பேர் ட்ரக்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, அதில் ஒரு தலைவர் கண்டிப்பாக இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வராங்க, அந்த நின்றுட்டு போய் கெத்தாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம அந்த பர்சன் வராங்க. அந்த பர்சனும் பாட்டையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். அப்புறம் எப்படி போகுது? ஏதோ போகுது பாஸ். உன்னை கண்டுபிடிச்சி அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு பையன் கொண்டிருப்பான்னு எனக்கு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பொண்ணு தான் கொண்ட மாதிரி எனக்கு தெரியுது, அந்த பொண்ணு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டேவும் சொல்லிகிட்ருக்கான். அந்த பர்சன் நானே என்னடா அவங்க சொல்கிற பொண்ணுக்கு இவ்வளோ துணிச்சாரா? ஆமாம் பாஸ், ஏதோ ஒரு பொண்ணு தான் பண்ணிருக்கா, இல்லைன்னா இவ்வளோ துணிச்சலாக ஒரு பொண்ணு கொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறாங்க, யாரோ நம்ம ஸ்பை வச்சு நமக்குள்ளேயே ஒரு ஸ்பை இருக்கலாம் பாஸ் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்கான். சரி ஓகே நீ கவலைப்படாத, என்ன இருந்தாலும் உன் ஃபேமிலியில் ஒருத்தவங்களை கொண்டவங்கள கண்டுபிடிக்காமல் போயிட போகிறோம், அதுவும் என்னோடய ஃபேவரட் பர்சன் அந்த பொண்ணு, அவளை எப்படி கொல்ல தயக்கம் இப்படி வந்துச்சுன்னே தெரியல, அவள் இல்லாமல் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். சரி கவலைப்படாது, அவளை அன்றைக்கி நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவள் போயிட்டான்னு ஃபீல் பண்ணுறியா? பாஸ் இங்கே பாரு, நீ அவளை அன்றைக்கி அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க, அது மூலயமா எப்படியாவது இதான் சான்ஸர் அந்த பொண்ணை கொண்டிருக்கலாம்ல பாஸ், நீங்கள் வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் சொல்லிகிட்ருக்கான். சரி ஃபீல் பண்ணாத, என்ன இருந்தாலும் நான் இருக்கேன் உனக்கு, சரியா? நம்மளாம் இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, நீ ஏன் பயப்படுற, நான் கூடயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் பேசிகிட்ருக்காங்க. அதை அன்னோன் பர்சனாகவே வச்சுக்கலாம், அப்புறமா ரேஸ் போக நான் சொல்கிறேன், ஓகேவா? எபிசோட் போக சொல்கிறேன் அந்த பர்சன் யாருன்னு. ஓகே கதைக்குள்ளே போங்க. இப்போ அவங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் ட்ரக்ஸ்லாம் எடுத்துட்டான், அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நேராக மேஷன் போய் ஒரு ஃபோட்டோ முன்னாடி நின்றுக்கிட்டு, ஏன்டி என்னை விட்டு போனேன், நான் பண்ணனாலையா சொல்லு, அவர் என்னமோ நான் என்ன உன்னை டார்ச்சர் பண்ண மாதிரி சொல்கிறாரு, நான் அவனை என்ன டார்ச்சராக பண்ணேன்?
அவனை டார்ச்சர் பண்ணலையே. என்னை லவ் பண்ண தானே சொன்னேன். அதுக்குள்ளே என்னை லவ் பண்ணி என் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏண்டி போயிட்டேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. ஸோ நான் அது யாருன்னு அந்த பொண்ணு யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஓகே, கதைக்குள்ள போங்க. இப்போ அந்த பர்சன் இப்போ நம்மகிட்ட அவங்க பேசிகிட்ருக்கான். இங்கே பாரு, என்ன இருந்தாலும் உன் ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த பர்சனை நான் கண்டுபிடிச்சி தீருவேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே அவனோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு இப்போ அவன் எங்கே போகிறான்னா நேராக அவன் ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்காங்க, ஆல்கோஹால் எடுத்து குடிச்சிட்டே இருக்கிறான். பிகாஸ் அவனுக்கு ட்ரக் அடிக்டர் அவன். ஆக்சுவலி அவன் குடிச்சிட்டே இருக்கிறான். அங்கேருந்து அந்த பாடி கார்டெலாம் பாஸ் ரொம்ப குடிக்காதீங்க பாஸ், ஹெல்த்துக்கு நல்லதில்லை பாஸ், ப்ளீஸ் பாஸ் ரொம்ப குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பாடி கார்டு ரொம்ப அக்கறையாக பேசுகிறான். டமட்டையாக அவங்கள நீ யாருடா என்ன சொல்கிறதுக்கு, பாரு அவள் என்னை விட்டு போயிட்டா, அவளை நினச்சி எனக்கு மனசு விழுந்துருச்சு. அதுதான் அவன் நினப்பு வரக்கூடாதுன்னு தான் இதை எடுத்துக்கிறேன், வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுக்கிறான். அது ஆக்சுவலாக ட்ரக் அந்த இன்ஜெக்ஷன் தான் எடுத்து போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். அப்புறம் அவன் பாடி கார்டை பார்த்துட்டு நீங்கள் போய் வெளியே நில்லுங்க, அவனா வந்துட போகிறான் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே இருக்கும்போது யாரோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு யாரோ மட்டும் உன்னிப்பாக கவனிச்சிட்ருப்பாங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த பாட்டுகளை முடிச்சுக்கிறேன். ஓகேடா, பாய் ஆர்மிஸ், பாய். சொல்ல வந்துட்டேன், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய்.